என்ன நெஞ்செழுத்த இருந்தா இப்படி இருந்திருப்பாங்க அவங்க. அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. தெரியாதனமா அவர் எங்கேயோ போயிருக்காரு. இப்படி ஒரு பிரச்சனையாகும் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. இத போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அரஞ்சனா பார், எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டாண்டி, என்கிட்ட சொல்றது முக்கியமா இல்லையா? ஒரு பயம் தான். இந்த மாதிரி ஒரு விவகாரம் தெரிஞ்சா நீ நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவியா? என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? பொண்ணுன்னு வர ஆஸ்கல். உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? சொல்லுடி. ஏ காயத்ரி, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்னங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அப்ப உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த விஷயத்தை என்கிட்ட வேணே மறைச்சிருக்கீங்க, அப்படித்தானே? ஐயோ இல்லம்மா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. இன்ஃபேக்ட் இன்ஸ்பெக்டர் இப்ப அதுதாம்மா சொல்லிட்டு போனாரு. வாய் மூடி. அவர் தப்பு பண்ணட்டும், பண்ணா போட்டும், அது இப்ப பிரச்சனை இல்ல. இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? என்ன கேனச்சின்னு நினைச்சிட்டீங்கல்ல? என்ன பார்த்தா அவ்வளவு பெரிய இழிச்ச வாய் மாதிரி தெரியுதுல்ல உங்களுக்கு எல்லாம்? நல்லா இல்லடி, சுத்தமா நல்லா இல்ல. உங்களை சொல்றேன் பாரு, வேலை மெனக்கட்டு நான் அந்த வீட்டுக்கு போய் 1/2 மணி நேரம் பேசிட்டு வரேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. அவங்க அப்பா அம்மா தான் அப்படி இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு பூரணி வாயை திறக்கவே இல்லையே. எவ்வளவு திமிரு, எவ்வளவு அகபாவம் இருந்தா அப்படி இருந்திருப்பா. அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. தற்செயல ஒரு பிரச்சனையில அவங்க சிக்கிக்கிட்டாங்க. வெளியே 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு பெத்தவங்க நினைக்கிறது தப்பா? நல்லா செஞ்சுட்டு போட்டுடி. எனக்கு என்ன போச்சு? அவங்க என்ன ஒட்டா உறவாடி நமக்கு? வேண்டாண்டி, வேண்டாம். இந்த மாதிரி ஒரு திருட்டு கொலகார குடும்பத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ வாழ்க்கையை நானே கெடுக்க மாட்டேன். தலைக்கு மேல ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு உங்க சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதம்மா. ஏன் அந்த கொலகாரனை கட்டிட்டு கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு அலைஞ்சிட்டு இருக்க போறியா? கொன்னுடுவ ராஸ்கல். அப்படி எல்லாம் பேசாதம்மா. சத்தியமா அவர் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு. நீ பாத்தியாடி எதை வச்சு அவர் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்ற? அவங்கள பத்தி உனக்கு என்னடி தெரியும்? செஞ்ச தப்ப மறைக்க தெரிஞ்சவங்களுக்கு செய்ய மட்டும் தெரியாம இருக்குன்னு என்ன நம்ப சொல்றியா? மனுஷன்னா ஒரு ஒழுக்கம் வேணும், ஒரு நேர்மை வேணும்டி. சம்பந்தம் பண்ண போற வீட்டுல எதையும் மறைச்சு வைக்க கூடாதுன்னு ஒரு அடிப்படை நேர்மை கூட அவங்கள்ட்ட இல்ல. அந்த வீட்டுல உன்னை கட்டி கொடுத்துட்டு காலம் முழுக்க என்ன அழுதுட்டு இருக்க சொல்றியா? செத்தால் நடக்காது காயத்ரி இது. ராஜி, நிச்சயதார்த்தம் அப்புறம் வரப்போற விஷயம். இப்போ அவங்க கஷ்டத்துல இருக்காங்க. நீ பெருசுபடுத்தாம இருந்தா அதுவே நீ செய்யற பெரிய உதவியா இருக்கும். எனக்கு என்னங்க தலையெழுத்து? அவங்க கஷ்டத்துல இருந்தானே கட்டி பிடிச்சு உருண்டா என்ன மதிக்காம இவ்வளவு பெரிய உண்மையை மூடி மறைச்சாங்கல்ல, அது எந்த விதத்துல நியாயம் கேட்கதாங்க போறேன். தலைடி கையை விட்டு தடுக்காதீங்க. என்ன இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க தரப்புல எதுவுமே சரியில்லை. பொண்ணு பார்த்துட்டு போய் 1 வாரம் கழிச்சுதான் சம்மதம்னே சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சுதான் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சாதான் இத கையில எடுக்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு 10 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் ஒண்ணு செட் ஆகலன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அந்த தம்பி இங்க வரப்போக ஆரம்பிச்சது. இப்ப அப்ப நீ இழுத்தடிச்சு 8 மாசமா நம்மள பைத்திய மாதிரி உட்கார வச்சாங்க. படாத பாடுபட்டு நம்ம வேற வரன்னு பாக்குறோம் தெரிஞ்ச ஒண்ணுதான் நிச்சயதார்த்தங்கிற ஒண்ணுக்கே ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப என்னடானா கொலை கேஸ் கோர்ட்டு ஜெயிலுன்னு என்ன விளையாடிட்டு இருக்காங்களா? நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது காயத்ரி. இந்த பார், அவரை நீ மறக்கறதா உனக்கு நல்லது காயத்ரி. இப்பவே அவங்க வீட்டுல போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா வேண்டாம்மா, சொன்ன கேளுமா. அவர் நல்லவர்மா, அவர் மேல எந்த தப்பும் இருக்காதுமா. எனக்காகமா ப்ளீஸ்மா. நீ அங்க போய் தப்பா பேசுனீனா எல்லாமே கெட்டு போயிடும்மா. வெக்கமா இல்லடி உனக்கு இப்படி பேசுறதுக்கு? ஏடி, நான் பேசுறதா உனக்கு பெருசா தெரியுதா? பேச வேண்டிய விஷயத்தை அவங்க மூடி மறைச்சு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, அது உனக்கு பெருசா தெரியல, அப்படித்தானே? நான் பெத்த பொண்ணாடி நீ, என் வயசுல பிறந்தவளாடி நீ. என்னை விட அவங்க உனக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல? ஐயோ அப்படி எல்லாம் இல்லம்மா. வேற எப்படி? இத பார், இந்த வீட்ல இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நான் தான் நடத்தி வச்சிருக்கேன். நான் செய்யறது தப்பா இருந்தா அந்த பாவம் என்னோட போட்டும். அவர் கொலை பண்ணட்டு பண்ணா போட்டும், அத பத்தில எனக்கு கவலை இல்ல. இனிமே செத்தால அந்த வீட்டு சம்பந்தம் நமக்கு கிடையாது. மூடி மறைக்கிற பொழப்பு என்னடி பொழப்பு?
குழந்தை எங்க போனாருன்னே தெரியலம்மா. இதோ இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டாமா போனாரு. பரவாயில்ல, வெயிட் பண்ணல பெருசு. எவ்வளவு லேட்டா வந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தோட வந்தா நல்லா இருக்கும். உங்க அண்ணனை கண்டுபிடிக்க உசிரை கொடுத்து தேடிட்டு இருக்காருமா. எல்லாரும் தேடிட்டு இருக்கோம்மா. ஆனா உருப்படியான தகவல் இது வரைக்கும் ஒண்ணு கூட வரலம்மா. எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லாம எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாரு பெருசு. ஆனா இப்ப எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு சுத்தமா கான்டாக்டே இல்லாம இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி என்னதான் ப்ராப்ளமோ எனக்கு தெரியல. நாங்களும் அண்ணன் வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து முடிவெற்ற சலூன் வரைக்கும் விசாரிச்சு பார்த்துட்டோம். எங்க போனாலும் எந்த தகவலுமே கிடைக்கல. அண்ணன் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு பூரணி, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். டிபார்ட்மெண்ட்ல ஃபுல் ஸ்பீட்ல தேடினா கிடைச்சிருவாரு. அதெல்லாம் வேணாம், நாமளே பாத்துக்கலாம்னு சார் சொன்னதாலதான் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு. இதோ குழந்தை வந்துட்டாருமா. என்ன பூர்ணி, எப்ப வந்த? எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லி இருக்கலாமே. இப்பதான் வந்த குழந்தை. ஓ அண்ணன் வேலையா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு காயத்ரி வீட்டுல போய் இப்பதான் நான் விசாரிச்சுட்டு வரேன். ஐயோ, காயத்ரி அம்மாக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதே. நீங்க சொல்லிட்டீங்களா? ஆமா. இல்ல பூர்ணி, ஒருவேளை உன் அண்ணா அவங்க வீட்டுக்கு போன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கேன்னு நினைச்சுதான். ஐயோ கடவுளே, நாம செத்தோம்க்கா. அந்த அம்மாவை பார்த்தா அவர் வீட்டுக்காரே பயப்படுவாரு. இந்த பிரச்சனை எல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாமே ஏடா கூட ஆயிடுமேக்கா. அண்ணன் ரொம்ப பாவம்க்கா. ஏய், டாக்டிக்கலா யோசிப்பா. நியாயமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம விட்டது நம்மளோட தப்பு தானே. இது தெரிஞ்சவங்க சண்டை போட்டு நம்ம திட்டினாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். என்ன நம்ம ஹெல்ப் பண்ண போய் உன் அண்ணனோட மாமனார் அவங்க வீட்டில் அவமானப்பட போறாரு. உங்க அண்ணன் மடத்தனமா செய்ய போய் அது யாரெல்லாம் பாதிக்குது பத்தியா? ஐயோ, இப்ப அதுவா முக்கியம்? இப்ப அவங்க அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. வேற வழியே இல்ல, நேரா போய் அவங்க காலில் விழுந்துட வேண்டியதான். சாரி பூர்ணி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாயங்காலத்துக்குள்ள உன் அண்ணன் சரண்டர் ஆகலனா பிடி வாரண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் அவரை ஜாமீன்ல இருக்க கூட முடியாது. அதனாலதான் நான் இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமோன்னு இப்பதான் தோணுது. அண்ணனுக்கு ஜாமீன் கிடைக்குதோ இல்லையோ, பொண்ணு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டீங்களே குழந்தை. 8 மாசமா ஏத்துக்கிட்டு இருந்த கல்யாண பேச்சு இப்பதான் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கு. எல்லாம் கூட வர நேரத்துல இப்படி பண்ணிட்டீங்களே குழந்தை. அவன் என்கிட்ட படிச்சு சொல்லிட்டு தான் போனான். இப்ப அவன் பயப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்து போச்சு. சாரி பூர்ணி, விநாயகத்துக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் நான் அந்த வீட்டுக்கே போனேன். ஆனா இப்ப விநாயகத்துக்கு நானே ப்ராப்ளம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன் பூர்ணி. சரி விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். காயத்ரி அம்மா எப்படி வீட்டுக்கு வந்து எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க தான் போறாங்க. நான் போனா மொத்த கோவத்தை என் மேல காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால மத்தவங்களாவது கொஞ்சம் தப்பிக்கலாம். நான் வரேன். சாரி பூர்ணி. சரி விடுங்க, நீங்க மட்டும் என்ன வேணும்னு செஞ்சிருப்பீங்க. நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கலாம். வா விட்டா வா. இப்ப உள்டானே, நீங்க அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் என் எம்டியை பார்த்து ஆபீஸ் வேலையா பேசிட்டு வந்துடுறேன். வீட்டு விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்டா. நீ போய் வேலையை பாரு. உள்டா வண்டி எடு. சரிக்கா. என்ன சார் இப்படி சொதப்பிட்டியா சார்? சொதப்பிட்டீங்களேன்னு சொல்லியா? போ சார், நீ செஞ்ச வேலைக்கு இதுவே போதும். டேய், இருக்கிற கோபத்துக்கு நான் அடிச்சு கொன்னுட வேண்டாம். மே கம் இன் சார்? எஸ் கம் இன். உட்காருப்பா. தேங்க்யூ சார். ஊட்டிக்கு போக ரெடி ஆயிட்டீங்களா? சார், அது விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க பிஸியா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். நோ, என்ன பேசணும் சொல்லுங்க. சார், நம்ம ஆபீஸ்ல என்னோட சீனியர் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது இந்த ஊட்டி எஸ்டேட் விஷயத்த நம்பி கொடுத்தது எனக்கு பெருமையா தான் இருக்கு. நானும் நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்தணும்னு ஆர்வமா தான் இருந்தேன். ஆனா இப்ப என் வீட்டு நிலைமை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதனால நான் என் குடும்பத்து மேலதான் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களால முடிஞ்சா நம்ம ஆபீஸ்ல இருந்து வேற யாராவது இந்த ஊட்டி விஷயமா அனுப்பி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லனா சார், நான் ஊட்டிக்கு போற விஷயத்த கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா? தப்பா எடுத்துக்காதீங்க சார். என்னால ஆபீஸ் வேலை எதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான். ஏன், என்னாச்சு? வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லையா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், எங்க அண்ணன் தேவையில்லாம ஒரு கொலைப்பள்ளியில மாட்டிக்கிட்டான்.
சார் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்க இந்த நேரத்துல இப்படி ஆனது நாங்க எல்லாருமே ரொம்ப அப்செட்ல இருக்கோம் சார். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும்ன்றதுல நாங்க தீவிரமா இருக்கோம் சார். இந்த மாதிரி நேரத்துல நான் ஊட்டிக்கு போனா என்னால சரியா வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நான் போறது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள எஸ்டேட் விஷயம். போறப்பே மனக்குழப்பத்தோட போனா அந்த வேலையெல்லாம் என்னால சரியா முடிக்க முடியுமான்னு தான் தெரியல சார். அதனாலதான் என் சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இப்படி வெளிப்படையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அண்ணன் நல்லபடியா திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போறத பத்தி யோசிக்கலாம். நோ ப்ராப்ளம். இத்தனை வருஷமா தள்ளி போன விஷயம் 1 மாசமோ 2 மாசமோ தள்ளி போனா தப்பு இல்ல. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தயங்கி வந்தேன். ஆனா என் பயம் தேவையில்லாததுன்னு நீங்க புரிய வச்சிட்டீங்க. உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். விடுங்க ஐயப்பன். உங்க அண்ணன் நேர்ல காண்டாக்ட் பண்ணாலோ போனை வந்து பார்க்க சொல்லுங்க. எனக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு ஏரியாவுல நிறைய பேரை தெரியும். அவங்க மூலமா உங்க அண்ணனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த மனசு யாருக்கு சார் வரும்? உங்ககிட்ட ஒர்க் பண்றதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். நிச்சயமா எங்க அண்ணன் காண்டாக்ட் பண்ணா நீங்க சொன்னதை சொல்றேன் சார். நான் கிளம்புறேன் சார். சரிப்பா. வாங்க சம்பந்தி. இப்பதானே வந்துட்டு போனீங்க, மறுபடியும் திரும்பி வந்திருக்கீங்க. நீங்க ஏதாவது மறந்துட்டு போயிட்டீங்களா? மறந்தது நான் இல்லங்க, மறைச்சது நீங்க தான். எங்க அவங்க மூத்த புள்ள? அவ வந்து ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்கா. மேல மேல போய் சொல்லாதீங்க. எதுக்கு இப்படி நாக்கூசமா போய் சொல்றீங்க? உங்க புள்ள ஒரு கொலை கேஸ்ல மாட்டிருக்கான். போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கான். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்கிட்ட மறைக்காதீங்க. என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. உங்க மேல நான் எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன். ஏங்க நீங்களும் என்கிட்ட மறைச்சிட்டீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு என்னெல்லாம் செய்ய போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா சொன்னேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னீங்களாங்க? என் புள்ள இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டிட்டு இருக்கானே. தப்புதாம்மா. சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்குவீங்களோன்னு நினைச்சுதான் சொல்லாம விட்டுட்டோம். சத்தியமா சொல்றேம்மா, என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். தப்பு பண்ணாத ஒருத்தனை நீங்க தண்டிச்சிட கூடாதுன்னு தாம்மா சொல்லாம விட்டுட்டோம். ஓஹோ, நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுமேன்னு மூடி மறைச்சிங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? மூடி மறைக்கிற விஷயமாங்க இது? அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் எங்க வீட்டுல வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலனா நீங்க கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை சொல்லிருக்க மாட்டீங்க, மறைச்சிருப்பீங்க. அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லம்மா, சரியான நேரம் பார்த்து உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தோம். எப்போ ராகால யமகண்டெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லலாம்னு இருந்தீங்களா? இல்லைங்க, என் பையன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அதனாலதான் சைலண்டா ஆறாமற சொல்லலாம்னு இருந்தீங்களா? வாடியம்மா நீதி தேவதை, எந்த பிரச்சனையில் நீதி தவறாம பேசுற நீ, உன் அண்ணன் விஷயத்துல மட்டும் ஏன் உன் செங்கோல் சாஞ்சு போச்சு? நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டுதான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என் அண்ணன் தப்பு செய்யலங்கிறப்ப நாங்க இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. தேவையில்லாம உங்களை எதுக்கு பயமுறுத்தணும் தான் உங்ககிட்ட எதுவுமே நாங்க சொல்லிக்கல. உங்க அண்ணன் நல்லவரா கெட்டவரான்னு இப்ப நான் கேட்கலாமா? இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்சீங்கன்னு தான் கேக்குறேன். இனிமே காலம் பூரா அவர் கூட வாழ போறது ஏன் பொண்ணு தானே? அவகிட்ட தானே முதல்ல இந்த விஷயத்தை நீங்க சொல்லிருக்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எங்க அண்ணன் 1 நாள்லயோ 2 நாள்லயோ வெளியில வந்துருவாரு. அதுக்குள்ள எதுக்கு உங்ககிட்ட சொல்லி உங்களையும் எதுக்கு கலவரப்படுத்தணும் தான் நாங்க எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டோங்க. உங்க பொண்ணு சொல்ற காரணத்தை கேட்டீங்களா? நாளைக்கு உங்க பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட போய் இப்படிதான் அமைதியா பேசிட்டு இருப்பீங்களா? கத்தி கலாட்ட பண்ணி ஊரை கூட்டிட மாட்டீங்க? உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் வேறோட புடிங்கி எரிஞ்சிட்டீங்க. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா, நாங்களும் ஒரு பொண்ணை பெத்தவங்க தான். நாங்க உங்களை ஏமாத்துவோமா? நீங்க எல்லாம் பேசுறது ஒண்ணா இருக்கு, நடந்துக்கிறது ஒண்ணா இருக்கு. இந்த மாதிரி குடும்பத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ எப்படிங்க நிம்மதியா இருப்பா? பொய்யில ஆரம்பிக்கிற வாழ்க்கை எப்படிங்க சந்தோஷமா இருக்கும்? நீங்க இத மட்டும் தான் மறைச்சீங்களா? இன்னும் வேற எதையெல்லாம் மறைச்சீங்கன்னு எப்படிங்க தெரியும்? அப்படி இல்ல, எதுவுமே இல்ல. கொஞ்சம் நம்புங்க சம்பந்தியம்மா. சம்பந்தின்னு சொல்லாதீங்க. இனிமே இந்த கல்யாணமே நடக்க போறது இல்ல. அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்கம்மா. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் புள்ள மேல எந்த தப்பு இல்லங்கிறது கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் இவ்வளவு நேரம் உங்க புள்ளைய பத்தி பேசலங்க. உண்மையை மறைச்சு ஏமாத்தின உங்க கீழ்த்தரமான புத்திய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வீட்டுல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஒண்ணுதான், ஒரு பாழும் கணத்துல பிடிச்சி தள்ளுறது ஒண்ணுதான். போதுங்க, உங்க சம்பந்தத்தையே ஒரு கெட்ட
பொண்ணுகிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. ஆண்டி, எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் கிடையாது. நாங்க உங்ககிட்ட உண்மை சொல்லாம மறைச்சதுக்கு வேணும்னா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதுக்காக அநியாயமா அண்ணன் வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. இந்த நிச்சயம் மட்டும் நடக்கலனா அண்ணன் செத்துடுவாங்க. புரிஞ்சுக்கங்க. இந்த கல்யாணம் நடந்தா நான் செத்துருவேன், பரவாயில்லையா? நீங்க எல்லாம் சொன்னீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் 8 மாசம் வரைக்கும் எதுவும் செய்யாம நேர்மையா வெயிட் பண்ணேன். ஆனா அந்த நேர்மை துளி கூட உங்கள்ட்ட எல்லாம் இல்லையே. உங்க அண்ணன் நிரபராதின்னு வெளியில வரட்டும், அதுக்காக நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஆனா தப்பி தவறி கூட அவர் எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது, என் பொண்ணை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வைங்க. இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. என் பொண்ணை தயவு செஞ்சு விட்டுடுங்க. அவளுக்கு நான் கல்யாணம் பண்றேன், பண்ணாம போறேன். காலம் முழுக்க அவ கன்னியா வேணாலும் இருக்கட்டும். ஆனா உங்க சம்பந்தம் மட்டும் எங்களுக்கு வேண்டாங்க. போதுங்க, எல்லாமே போதும். ஹாஸ்டல் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என் பெரியம்மா இல்லாத இடம் அது நரகமாவே இருந்தாலும் எனக்கு அது சொர்க்கம் தான். வசதி கம்மியா இருக்கிறதுலாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. சொல்ல போனா நேத்து ராத்திரி தான் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாவே தூங்கினேன். இப்போதைக்கு தங்குற இடம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஆனா சீக்கிரம் வேற இடம் பார்த்தாகணும். இப்ப இருக்கிற ஹாஸ்டல்லே தங்கிக்கலான்னு பார்த்தா இடம் இல்லைன்றாங்க. 1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வேற இடம் பார்த்தாகணும். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பிரியா. 2 நாள் சீரியஸா தென்னா ஹாஸ்டல் கிடைச்சிரும். கவலைப்படாம இரு. நானே ஒரு நல்ல ஹாஸ்டலா பார்த்து ஏற்பாடு பண்ணி தரேன். ஐயப்பா, நீ இல்லைன்னா நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து இருக்கவே முடியாது. கடவுள் எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கான். அதெல்லாம் உன்ன மாதிரி ஒரு நல்லவன் கிடைக்கிறதுக்காக இப்பதான் புரியுது. எப்ப நீ தான் எனக்கு எல்லாம் ஆயிட்டியோ அப்பவே உன் ப்ராப்ளம் வேற, என் ப்ராப்ளம் வேறன்னு இல்ல. நீ வேற, நான் வேற இல்ல பிரியா. நான் வீட்டு விட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க இருக்கேன், என்ன ஆன, சாப்பிட்டேனா, செத்தேனா, பொழைச்சேனான்னு எங்க அப்பா கூட ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம் ஐயப்பா. ஆனா நீ 1/2 ஹவருக்கு ஒரு தடவை கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த அக்கறைக்காகத்தான் நான் சின்ன வயசுல இருந்தே ஏங்கிக்கிட்டே இருக்கேன், தெரியுமா? ஐ லவ் யூ ஐயப்பா. முதல்ல உனக்கு யாரும் இல்லைன்ற காம்ப்ளெக்ஸை உதறி தள்ளு. உன் பெரியம்மாவும் அண்ணனும் உன் மேல எப்பயும் கேராவே இருந்ததுல, உன் அப்பாவும் அவங்களுக்கு பயந்துட்டு தான் பாசத்தை உன்கிட்ட இன்ஸ்டால்மெண்ட்ல காமிச்சிருக்காரு. உன்னை பத்தி கேரே எடுத்துக்காதவங்க நினைச்சு நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற? இப்போ உனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. யாரையும் நம்பி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பிடிச்ச இடத்துக்கு போலாம், வேணுங்கிறத சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாமே. இப்படிலாம் என்ஜாய் பண்றதை விட்டுட்டு கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத பிரியா. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பசங்க மிஞ்சி போனா 15 வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மாவோட அட்டாச்மெண்ட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஊர் சுத்துறதுன்னு அவங்க உலகமே வேற. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும் அப்பா அம்மாவோட க்ளோஸா தான் இருப்பாங்க. ஓவர் நைட்ல அவங்களெல்லாம் உதறி தள்ள முடியாத ஐயப்பா. நான் என்னதான் நிம்மதியா தூங்குனேன்னு சொன்னாலும் அப்பாவை மிஸ் பண்ணோன்ற ஒரு உறுத்தல் ஒரு மூளையில இருந்துகிட்டே தான் இருக்கு. விடு விடு, எல்லாம் சரியாயிடும். எல்லாத்துக்கும் டைம் தான் பிரியா காரணம். இப்ப கஷ்டப்படுற டைம் நினைச்சுக்கோ, ஜாலி டைம் தானா வந்துட்டு போகுது. நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல? என்னன்னு சொல்லு பிரியா. எனக்கு இங்க இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு ஐயப்பா. சின்னதா ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும்னு தோணுது. சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லு. நீ ஊட்டிக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொன்னியே, போறப்போ என்னையும் கூப்பிட்டு போறியா?